அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயம் சந்தோஷமான ஒரு ஒரு மூடோட ஒரு விஷயத்தை பேச சொல்லி வரோம். சரிதானே? 2024, அதாவது 2025 மார்ச் எக்ஸாம் செய்ய போகிற பேச்சு. பல சிக்கல், பல பிரச்சனை, பல எதிர்ப்பு எல்லாத்துக்கும் மத்தியிலே எங்களோட கிளாஸஸை சக்ஸஸாக முடிச்சு பிள்ளையோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப 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 சந்தோஷமான நிலையில் இப்போ அடுத்த பேச்சுக்கு கிளாஸ் எடுத்துக்காக வந்திருக்கோம். அது ஒரு புதிய ஒரு அப்டேட்டோட. சரிதானே? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட கிளாஸில் படித்த யாருமே இப்போது அவங்களோட ஃபைனல் டேர்ம் மார்க்ஸில் இருந்து எதுவுமே அவங்க இருந்ததை பார்க்க பல மடங்கு ஒரு என்ன சொல்கிறேன் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் இறைவனுக்கு. சரிதானே? ஸோ இப்போ அவங்களோட சிலருடைய ஃபீட்பேக்ஸ் சொல்கிறேன். 11 மார்க்ஸ் எடுத்த ஒரு பிள்ளை இந்த மாதிரி அவங்களோட ரிசல்ட்ஸ் 56. ஸோ இன்னொரு 10 மார்க்ஸ் எடுத்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பி, இன்னொரு 20 மார்க்ஸ் எடுத்து அவங்களோட ரிசல்ட்ஸ் ஏ. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹோப்போட அவங்களோட மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் அப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எஸ் எடுத்த புள்ள இந்த வருஷம் அவங்களோட ரிசல்ட்ஸ் ஏ. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பேர் ஊரோட ஸ்கூல் நேம் நான் ஒன்று போய் செல்லலை, விளங்குதா? பேர் ஊர் என்ன பேட்ச் அவங்களுடைய ஸ்கூல் பேரோட போட்டீங்க, போய் பாடுறா, நான் போய் செல்லலை. சரிதானே? அதே மாதிரி 34 மார்க்ஸ் எடுத்த ஒரு பொடியோட ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி 86. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாரும் ரிசல்ட்ஸ் மிச்சம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸோட நல்ல ஒரு ரேங்கோட வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸும் நல்லா வந்து அவங்க A-level படிக்க தகுதி அவங்களோட பிடிச்ச ஒரு கோர்ஸஸை செஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக. ஸோ அடுத்த பெட்சிக்கு நாங்கள் இப்போ என்ன கிளாஸை செய்ய போகிறோம், அது ஃபிசிக்கல் கிளாஸ் எங்கள்ட என்ன மாதிரி போகுது, ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம், ஸோ வீடியோக்குள்ளே போகும். சரிதானே? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கொள்கிறேன். 25 பெட்ச் இந்த டிசம்பர் மாதம் கட்டம் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் எக்ஸாம் செய்யப்படுற பெட்ச் உங்களுக்கும் ஃபிசிக்கல் கிளாஸ் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிசிக்கல் கிளாஸ் வந்து எப்படி சொன்னால் சாட்டர்டே சண்டே காலையில் 9:30 இருந்து 12:30 வரைக்கும் 3 மணித்தியால கிளாஸ் ஆண்டு கேட்டால் இல்லை, இடையில ஒரு ½ hour பிரேக்கும் இருக்குது. அதாவது 1 மணித்தியாலம் 15 நிமிடம், அரை மணித்தியால பிரேக், 1 மணித்தியாலம் 15 நிமிடம், இதை மாதிரி எங்களோட கிளாஸஸ் போகுது. ஸோ வீக்லி 5 hours கிளாஸஸ் போகுது. இது எப்படின்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் கிளாஸ் தான். 10ஆம் ஆண்டு ஓலல் ரெண்டும் சேர்த்துமே மீட்டப்பட்டு ஒரு கிளாஸாக போகும். அது ஒரு தியரி வைஸாக போகாமல் அது ஒரு ஃபைனல் பேப்பர் ஸ்டைலுக்கு, ஒரு பேப்பர் ஸ்டைலுக்கு தியரியை உருவாக்கி நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் தெரியும் என்னோட பிள்ளைகள் கிளாஸ் அந்த வீடியோ பார்த்தவங்க இங்கே வேணா நாங்கள் 3 பேரில் ஆரம்பித்த இந்த கிளாஸ் இப்போ எங்களோட கிளாஸஸ் போகிறது 108 பேரில் முடிச்சு விட்டேன். ஸோ விளங்கும் ஒரு வருஷத்தில் இத்தனை பிள்ளைகள் கிளாஸஸுக்கு வருகுதுன்னு சொன்னால் நான் ஃபன் பண்ணியிருப்பேனா இல்லை கிளாஸில் தீவிரமாக இருந்து சரியாக படிப்பிச்சிருப்பானான்னு சொல்லி நம்புவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போது பிள்ளைகளுக்கு நான் மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறது ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா இந்த ஊரில் படிக்கிறத பார்க்க வெளியில் பல மாணவர்கள் இருக்கீங்களே, ஸோ உங்களுக்கும் இந்த விஷயம் பிரயோசனம் அடையணுமே. ஸோ உங்களுக்காக நான் ஒரு புதிய ஒரு அணுகுமுறையில் இந்த கிளாஸஸ் செய்யப்பேன், ஒரு ஆப் மாதிரி. சரியா? ஓகே, இந்த கிளாஸஸ் எப்படி போகுதுன்னு சொன்னா, முதல் ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் பிள்ளைகளுக்கு அந்த கவரேஜ் பிரச்சனை முதலாகும். சரியா? இப்போ ஜூம்ல ஒரு கிளாஸஸ் செய்யறோம்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு இல்லாட்டி யூடியூப் லைவ்ல ஒரு கிளாஸ் செய்யறோம்னு சொன்னா அந்த கவரேஜ் சேர்மார்க்கே போதாத ஒரு நிலைமை வந்தா கேமரா வீடியோஸ் என்ன செய்யும், கொஞ்சம் பிளர் ஆகிட்டு கொஞ்சம் என்ன செய்யற அது கட்டும் கிளியர் இல்லாமல் இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலை போய் பார்த்தாலும் நான் என்ன செய்வேன், சம்டைம்ஸ் சில வீடியோஸ் என்ன செய்யற மங்களாயிட்டு இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் கேட்காம இருக்கும். ஏன் அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர். பட் இருந்தும் நாங்கள் ஒரு அந்த சிரமத்துக்கு மத்தியில் 7 மாதம் வரைக்கும் கிளாஸஸ் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சக்ஸஸாக முடிச்சிட்டோம், ஃபிசிக்கல் அண்ட் ஆன்லைன். சரியா? ஸோ மறுபடியும் அடுத்த பேச்சுக்கு இதே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ அதோட அப்டேட்டை நாங்கள் வரோம். ஓகே, அடுத்த ஒரு பிரச்சனை என்னச்சுன்னா டைம் போதாமை. இப்போ பிள்ளைகளுக்கு ஸோ இந்த சேர்ட்ட படிக்கிறதுக்கு ஆசை என்னிட்ட கூட பேர் என்னோட ஃப்ரீயாக படித்த கூட பேர் சொன்ன ஒரு விஷயம். சார் நீங்கள் கூட கிளாஸுக்கு படிக்க கடும் ஆசை, ஆனால் எங்கள் ஸ்கூலில் ப்ரொஜெக்ட் கிளாஸ் போட்டு நைட்டுக்கு 8க்கு தான் சார் முடியுது. அப்போ வீட்டை வாரம் ஒரு 8:30 வெளியூர் பிள்ளைகள். சரியா? ஸோ உங்களோட கிளாஸ் பார்க்க ஆசை, ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு படிக்க இயலாதே சார், நாங்கள் காலத்திலேருந்து படிக்கிறோம். ஸோ என்ன சார் செய்கிறேன், ஸோ நான் ஃப்ரீயாக கீட் பண்ணேன் என்னென்ன மாதிரி படிக்கிறான்னு சொல்லி. ஓகே, இப்போ பிள்ளைகளுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை தான் இந்த டைம். இப்போ இந்த சேர்ட்ட படிக்க ஆசை, ஆனால் அந்த டைம் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சம்டைம் பிள்ளைகளுக்கு அந்த கிளாஸஸ் மிஸ் ஆன அந்த ரெக்கார்டிங் கொடுக்கறதால அந்த பிள்ளை ரெக்கார்டு பார்ப்போம் பொறவு பார்ப்போம். இப்போ திடீர்னு ஒரு எக்ஸாம் வருது, இப்போ எக்ஸாம் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் வரும். இப்போ எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாமு படிக்கிறியா இல்லை ஆன்லைன் வீடியோ பார்க்குறியா? ஸோ நம்ம வீடியோ சார் ரெக்கார்டு கார்டு தருவாங்க, பொறவு பார்ப்போம். ஸோ படிக்கிறேன், இப்போ ரெக்கார்டட் வீடியோ அதை பார்த்து மற்றது ரெக்கார்ட் ஆகுறேன், மற்ற ரெக்கார்ட் அப்போ தொடர்ச்சி இல்லாமல் பின்னுக்காய் அது கடைசியில் இறுவி கொண்டு இருக்கீங்க. நீங்கள் A-level படிக்கிற A-level ஆன்லைனில் யார் படிக்கிறவரால் நானும் வரதான் போய் கேளுங்க இந்த ரெக்கார்டிங் பிரச்சனை எப்படின்னு சொல்லி. கடைசி வரைக்கும் ரெக்கார்டிங் கொடுக்குறேன்னு சொல்றது 100% ஃபெயிலியர். சரி, அதாவது நீங்கள் பிறகு பாருங்க, உங்களுக்கு 24 மணி நேரத்தில் ஆக்சஸ், நீங்கள் போய் பாருங்க. சரியா? நீங்கள் இதை எப்போ வேணாலும் பார்க்கலாம், நீங்கள் கிளாஸ் முடியும் வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ன செய்யுது, ஃபெயிலியர்ஸ். பட் நானும் சம்டைம் அப்படி கொடுத்துருக்கேன். என்ன சொன்னா அவங்களோட ப்ரொவின்சியல் எக்ஸாம் லாஸ்ட் 2 months அப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா நீ பார்த்துக்கடா,
சொல்லி நானும் கொடுத்தது உண்மைதான், நானும் பேசுறேன். ஏன்னா நானும் படிச்சிருக்கேன் ஆன்லைன்ல, படிச்சதால அது ஒரு ஃபெயிலியர்ஸ். சரிதானே? ஸோ இதெல்லாமே மாற்றி அமைச்ச விதமாக எங்களோட கிளாஸஸ் நாங்கள் இந்த முறை செய்ய போறோம். 25 பேஜ் உங்களுக்காக. சரியா? வீடியோக்குள்ள போறேன். இந்த வீடியோவில் நான் மெயினாக கதைக்க போறேன்னு சொன்னா, எங்களோட கிளாஸஸ் வந்துட்டு எப்பவுமே நான் தியரி வைஸ் செய்யறது இல்லை. சரியா? என்னுடைய பேசிக் ஆக முதல் லைவை போய் பாருங்க. நான் மறுபடியும் நீங்க அதை பேசாம உனக்கு அந்த லைவ் வீடியோவை நீங்க மெசேஜ் கண்டெக்ட் பண்ணி பேசுங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நாங்க படிப்பிக்கிற மெதட் வந்துட்டா 10ஆம் ஆண்டு ஓலவர் ரெண்டும் சேர்ந்து தானே ஃபைனல் பேப்பர் கேள்வியா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படிப்பிப்போம். 10 ஓலவர் ரெண்டையும் சேர்த்து தான் படிப்பேன். தம்பி உனக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இன்க்ளூடிங் வாய்ப்பாடு இவ்வளவும் தெரியுமா? எஸ். இப்போ இருந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக இன்ஷால்லா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு நான் பொறுப்படிக்கேன். ஏண்டா என்னோட கிளாஸுக்கு 11 மார்க்ஸ் எடுத்த பிள்ளையும் 56 மார்க்ஸ் கிட்ட போயிருக்குது. எஸ் லெவல்ல இருந்தாங்கள் ஏக்கி போயிருக்குது. நான் ஃபீட்பேக்கோட ஆதாரத்தோட கதைக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்போ இந்த கிளாஸஸ்ல நாங்க செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னாலா, உங்களோட 10ஆம் ஆண்டுல 32 யூனிட், ஓ லெவல்ல 25 யூனிட், ரெண்டையும் சேர்த்து 57 யூனிட். 57 யூனிட்டும் சேர்ந்து தான் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி வரப்போகுது, ஒரு ஃபைனல் பேப்பர் கேள்வியா வரப்போகுது. ஆனா அந்த 57 யூனிட்டும் படிக்கிறையான ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும் தானே. ஸோ இந்த 57 யூனிட்டையும் ஒரு பேப்பருக்கு தொகுத்த மாதிரி நாங்க மாத்திருக்கிறோம். சரியா? 17 பெரிய சாப்டர் ஆகவும் இந்த முதல் 25 மார்க்ஸ்ல வர கேள்விகள் ஒரு 40 டாபிக் ஆகும், 40 பாயிண்ட்ஸ் டாபிக்ல பாயிண்ட்ஸ் ஆக உடைச்சி. ஸோ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேல எங்கட கிளாஸஸ் செய்யறோம். இப்போ இந்த கிளாஸஸ் நான் வந்துட்டு இப்போ ஏப்ரல் 7ஆம் தேதி தான் அந்த கிளாஸஸ் என்ன செய்ய போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு போது நீங்க என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸஸ் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றீங்களே சார், சிலபஸ் முடிச்சு தருவீங்களா? தம்பி, நான் 3ஆம் மாசம் 16ஆம் தேதி இந்த ஓலவல் பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் மாசம் லாஸ்ட் வீக்ல சிலபஸ் முழுதாக முடிச்சு கொடுத்து ஒரு பிரேக் கொண்டு எடுத்து, சரியா? அதுக்கப்புறமா ஜனவரி 4ஆம் தேதி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ மார்ச் 10ஆம் தேதி மறுபடியும் இந்த கிளாஸஸை முடிச்சு ஒரு 2 தடவை சிலபஸை முடிச்ச மாதிரி நான் கிளாஸஸ் கொண்டு போயிருக்கிறேன். சரிதானே? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வேலை எங்க அடுத்த கிளாஸஸ் வரப்போகுது. இந்த கிளாஸஸ்ல நாங்க செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா 100% கிளியரன்ஸ் தியரி. அதாவதுடா ஒரு தியரி படிக்கிறேன்னு சொன்னா தியரி புத்தகத்தில் இருக்கிறது தியரி அல்ல. இப்போ நீங்க செல்ல போனா உதாரணத்துக்கு என்னோட யூடியூப் லைவ்ல நேர்கோடு வரைவு கிராஃப் போய் பார்த்தா வழங்கும். நேர்கோடு வைசமன் எம்எக்ஸ் ஆக சி, சரியா? அல்லது படித்திறங்கானது வை வித்தியாசம் நீங்கள் எக்ஸ் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்க தியரி. பட் நேர்கோட்டுக்கு ஒரு தியரி இருக்குமா இல்லையா? நேர்கோடுன்னு சொல்லவர் யாரு, அவருக்குரிய கருத்து என்ன, அவரை ஏன் நாங்க யூஸ் பண்றோம்? ஸோ அவருக்குரிய தியரி இதை நான் படிப்பேன். சரியா? ஸ்கூல் சிலபஸை தாண்டி அது பேசிக்ல இருந்து சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி விளங்கப்படுத்த வேண்டாம். விளங்கும் 11 மார்க்ஸ்ல இருக்கிற பிள்ளை இப்படி வருதே, எஸ்ல இருக்கிற இயங்கி போறானே, 36ல இருந்து ஒருத்தன் 84 வரானே. ஸோ விளங்கும், அவன் அளவுக்கு நான் இறங்கி போயிருப்பேன். சரியா? அந்த அளவுக்கு பேசிக்ல இறங்கி சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி 100% ஒரு தியரியில தத்துவ ரீதியா நான் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்தினா போகாது. அதுல பாஸ் பேப்பரை நீ முற்று முழுதா முடிச்சேன்னு சொன்னடா, அந்த பாஸ் பேப்பரும் நான் 10 வருஷம் அப்படி செய்ய மாட்டேன். 20 வருஷம் கன்செப்ட் உடைஞ்ச மாதிரி தான் செய்வேன். சரியா? இந்த தியரிக்குள்ளேயே 20 வருஷமா என்ன போயிட்டு வந்தீங்க தெரியும். இப்போ ஒரு யோசிப்பா, 20 வருஷம் பழைய சிலபஸ் தானே தம்பி, நான் படிக்க 1 1 2, நீ படிக்க 1 1 11 இல்லையே. நீ போய் பார்த்தேன்னு சொன்னா 2023ஆம் ஆண்டு கிராஃப் கேள்வி, கிராஃப் தந்து தர கேள்வி, அது வைசமன் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி தந்திருக்கு. அது எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி A level. அப்ப A level கேள்வியா O level? 2011ஆம் ஆண்டு போய் பார், அதே கேள்வி அப்படியே கிராஃப் தந்து தர கேள்வி இருக்கு. அப்புறம் 2011ஆம் ஆண்டு புது கேள்வியா? 2002ஆம் ஆண்டு போய் பார், அதே கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கேள்விகள் எப்பவுமே ரிப்பீட்டட் தான், அதை படிக்கிற மாதிரி படிக்கணும். ஸோ ஒரு தியரி படிச்சா அதை பாஸ் பேப்பர் இன்னூடாக அந்த தியரியை நாங்க முழுமைப்படுத்துவோம். அது மட்டும் போதாம சில மாடல் பேப்பர்ஸ் கவர்மெண்ட் லாஸ்ட் விடுற போற பேப்பர்ஸ், கவர்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்குது, அடுத்தது கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மாடல் பேப்பர்ஸ் செய்வோம். அதே டைம் ப்ரொவின்ஷியல் பேப்பர் சொன்னா நான் பெரும்பாலும் தொடர்றது இந்த கண்டி பேப்பர்ஸ், கொழும்பு பேப்பர்ஸ். அதே இந்த மாடல் பேப்பர்ஸ்ல நான் பெரும்பாலும் ரோயல் காலேஜ் பேப்பர். ஸோ அது மாதிரி கேள்வி அடுத்து தருவேன். சரியா? அழகான முறைக்கு படிப்பிப்போம். அதே டைம் இது மட்டும் போதாம எக்ஸாம் செய்யணும். எக்ஸாம் செஞ்சோட போற யோசிப்பார், சரி எக்ஸாம் செஞ்சா மார்க்ஸ் டெய்லி மார்க்ஸ் குறை எடுத்தா தாண்டா அடுத்தது ஒன்று எப்படி பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நான் யோசிக்க குறை தருவேன். சரியா? விளங்குதா? நான் என்ன கிளாஸஸ் எப்பவுமேடா நான் படிப்பேன், எனக்கு பின்னால் நீ படிந்து செல்ல மாட்டேன். சரி, இந்த கிளாஸஸ் போறதுக்கு மெயினான ரூல்ஸ் எப்படி தெரியுமா? நீ முதல்ல இந்த கிளாஸை ஜாயின் ஆக விரும்பினா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு வா. வந்து மெசேஜ் பண்ணக்கூட, சார் என்னோட ரிசல்ட்ஸ் இந்த ஒரு லெவல் இருக்கு சார், எனக்கு இப்படியான ரிசல்ட்ஸ் ஒன்று நான் எதிர்பார்க்குறேன், நான் என்ன சார் செய்யணும் என்கிட்ட கேட்பாய். நான் உன்னை தனிப்பட்ட முறையில் பேசுவேன். சம்டே உனக்கு ஃபீண்டா கால் பண்ணலாமான்னு கேட்டு ஒரு 10 minutes கால் பேசுவேன். பேசி டேய் தம்பி இப்படி தாண்டா படிக்கிறது, இப்படி படிச்சாலும் ரிசல்ட் சிம்பிளாக வரும், என்னோட படிக்க நீ தயாரா, என்னோட கிளாஸஸ்ல ஜாயின் ஆகி இப்படி என்ன சக்ஸஸ் ரேட் பார்க்குறீங்க. எங்களை சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னும் இருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, இப்போ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் இருக்கு. சரியா? ஸோ நாங்கள் பேசிட்டு இருப்போம் எப்படின்னா, தம்பி இப்படி படிச்சாடா சக்ஸஸ் ஆகலாம், உனக்கு ஓகேவா, விளங்குற மாதிரி பேசுவேன். பேசினா உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும்.
இன்ஷால்லா வரும். வந்தா கிளாஸ் என்ன செய்வேன், ஜாயின் ஆகி நாங்கள் என்ன செய்வோம், படிப்போம். எனக்கு ரிசல்ட்ஸை பார்த்த வழங்கும் 3 பேர்ல ஸ்டார்ட் பண்ணி 108 பேர்ல முடிக்கிறோம்னு சொன்னா நான் ஃபன் பண்ண இல்லை, ஆதாரத்தோட. சரியா, இறைவனின் உதவியோட அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எங்களோட கிளாஸஸ் இப்போ எப்படி போகுது, இவ்வளவு நீங்க செய்ய போறீங்க சார், எத்தனை மணித்தியாலம் செய்ய போறீங்க, என்ன மாதிரி செய்ய போறீங்க, உங்களோட டைம் உங்க விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த கிளாஸஸ் போக போறது சரியா, போறது ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி தான் போகும். இப்போ இந்த வீடியோ என்ன கிளியர்ல பாக்குறீங்களோ சரியா, அதே கிளியர்ல 1080p HD வீடியோ கிளாஸா தான் எங்கிட்ட கிளாஸ் இருக்க போகுது. இங்க நீங்க பாக்குற என்ன கிளியர் கட் வீடியோ, அதே வீடியோ கிளியர்ல தான் ஒவ்வொரு கிளாஸஸும் நாங்க படிப்போம். சரியா, இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஒரு வீக்குக்கு 3 மணித்தியாலம் வரும். அதாவது ஒரு வீடியோ 3 மணித்தியாலத்தை கொண்டது, 3 வீடியோ ஒரு கிழமைக்கு. ஸோ ஒரு கிழமைக்கு 3 மணித்தியாலத்தை கொண்ட வகுப்புகளாக எங்களோட வகுப்பு காணப்படும். சரியா, இந்த கிளாஸஸ் எந்த டைம்ல போக முடிச்சுன்னா நீங்க செல்றதுனா டைம். அதாவதுடா இப்போ இந்த கிளாஸை நீங்க வந்துட்டு நான் செல்றது டைம் இல்லை. இப்போ என்ன கிளாஸ் ஜாயின் ஆக விருப்பம், எங்க ஸ்கூல் அந்தந்த கிளாஸ் இருக்கு, எந்த கிளாஸ் இருக்கு, ஓகே நீ படிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு எனக்கு மெட்ஸ் படிக்க இந்த ஒரு டைம் போதும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு இன்று இரவு 8 மணிக்கு நீ படிக்கணும். சரியா சார், இன்னைக்கு இரவு 8 மணிக்கு நான் வந்து மெட்ஸ் பாடம் படிக்கணும். நீ எனக்கு நேரத்தில் பேசினா 8 மணிக்கு சரி, அந்த டைமுக்கு உனக்கு லிங்க் வரும். 8 மணிக்கு வந்தால் 8 to 9 மணி வரையும் அல்ல, 8 to ஒரு 10 மணி வரைக்கும் எங்கிட்ட எக்ஸஸ் தருவோம். அதாவது நீ 2 தடவை திரும்ப பார்த்து படிக்கிற மாதிரி, அல்லது படிச்சுட்டு போய் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு டவுட் இருந்தா எங்கள்கிட்ட கேட்டுட்டு, ஸோ அதை மாதிரி படிக்கிறதுக்கு 2 மணித்தியால எக்ஸஸ் இருக்கும், 1 மணித்தியால வீடியோக்கு. கிளியரா? ஸோ அப்போ 1 மணித்தியால 10 நிமிஷம் வீடியோ வந்தா 2 மணித்தியாலும் 20 நிமிடம் எக்ஸஸமாக இருக்கும். சரி, அது டபுள் மடங்கு எக்ஸஸ் தான் தருவோம், ரெக்கார்டிங் இல்லை. விளங்குதா? ரெக்கார்டிங் திரும்ப பார்க்குற இல்லை, நீங்க டவுட்ஸ் தான் கேட்கணும். கிளாஸ்ல நீங்க யோசிப்பீங்க, இந்த கிளாஸ்ல சேர்ந்து படிச்சா கிளாஸை போகல என்ன செய்யும் சார், நீங்க படிப்பீங்க விளங்கல சார், கேட்பீங்க தானே. அதே மாதிரி எங்களோட கிளாஸஸ் போகும். எங்களோட கிளாஸஸ்ல நான் அழகான முறைக்கு செல்றேன், 100% கிளியர் கட்டா படிப்பிப்பேன். பெரும்பாலும் டவுட் வராத மாதிரி தான் நான் படிப்பிக்கிறது. அதை மீறி டவுட் வந்தா பாவ பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்தும். சரிதானே? ஸோ அப்படி விளங்கப்படுத்தி எங்களோட கிளாஸஸ் போகும். அதுவும் நீங்க செல்ற டைம் 1 வீக்குக்கு முதல்ல நீங்க பேசணும், சார் இன்னைக்கு திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாளும் இந்தந்த டைமுக்கு சார் எனக்கு படிப்பு வரணும், இந்த டைமுக்கு தான் சார் நான் படிக்க போறேன். ஸோ ஓகே, அடுத்த நாள் சார் திங்கக்கிழமை இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றைக்கு சார், வீட்டை நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் இன்னைக்கு சண்டே மாற்றிட்டாங்க சார், பேசலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீக்குக்கு முதல்ல நாங்கள் பேசி என்ன செய்வோம், டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லிங்கை தருவோம். அந்த டைமுக்கு லிங்க் வரும், டைமுக்கு நீங்க விரும்பி குந்தி படிக்க போறீங்களா? சரிதானே? ஸோ இந்த கிளாஸ் உண்மைக்கு பெரும் சந்தோஷத்துல இறைவன் உதவியை கொண்டு பெரும் சக்சஸ்ங்கிற கிளாஸஸ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த பேஜுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி செய்வோம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் இந்த மாதிரி வேயில போகும்போது இந்த சாப்டர்ஸை நாங்கள் எப்படி படிப்பிக்க போறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட ஃபர்ஸ்ட் லிங்கை நான் கொடுக்குறேன், லைவ்ல இருக்கு, போய் பாருங்க. ஸோ இந்த கிளாஸுக்கான பேமெண்ட் எப்படி சார், பெரும்பாலும் பிள்ளைகள் யோசிக்க எப்படிதான் இவ்வளவு கிளியரா வீடியோ போட்டு இப்படி நீங்க படிப்பிக்கிறேன்னு சொன்னா சார் கூட பேமெண்ட் எடுக்கிறதா? நான் பெரும்பாலும் பேமெண்ட்டை மைண்டுக்கு எடுக்கிறதா, நான் பெரும்பாலும் கிளாஸஸ் செய்யறது ஃப்ரீயா தான். சரிதானே? ஃப்ரீயா செஞ்சாலும் அந்த ஃப்ரீக்கு மதிப்பில்லாத ஒரு நிலைமை வந்துச்சு. அதனாலதான் என் லைஃபுக்கும் ஒரு சில தேவைகள் இருந்ததால நான் கொஞ்சம் பேமெண்டா மாத்தினேன். சரிதானே? ஸோ இந்த கிளாஸஸ் இப்படி போகும்போது 12 மணித்தியாலத்துக்கு ஒரு பேமெண்டா தான் உங்களோட கிளாஸஸ் இருக்கு. உதாரணத்துக்கு 4 வீக் சொல்லப்போனா ஒரு மாசத்துக்கு ஒரு கிளாஸ் ஃபீஸ் மாதிரி வரும். சரியா, 12 மணித்தியாலம் 12 வீடியோ வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட கிளாஸ் ஃபீஸ் நாங்கள் பேசுவோம். சரியா, இந்த கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு சார் லிசன்னா 12 மணித்தியாலத்துக்கு சரியா 1100 ரூபாவாக இருக்கும். சரியா, ஓகே. இந்த டைம்ல ஒரு சிலர் என்ன சொல்ற, பாப்பா இல்லாத பிள்ளைகள் சரியா, அப்படி யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில பேசுங்க, நாங்க உங்களுக்கு தர வேண்டிய சலுகைகளை தந்து நாங்க படிப்போம். சரிதானே? இந்த கிளாஸ்ல அதிகமான பிள்ளைகள் படிச்சு யாருமே இல்லடா. இப்ப இந்த கிளாஸஸ் இப்படி போகுது, இந்த ஃபீட்பேக் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கூட பேர் இப்ப நான் வந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணது கொஞ்ச நாள் சொன்னாங்க, வாரவிக்கு மட்டும் தான் இந்த வீடியோ நான் பெரும்பாலும் அப்லோட் பண்ணேன். 3 மாசம் 17 இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். சரிதானே? ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறது 3 மாசம் எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி ஓகே எடுக்கிறேன். சரிதானே? ஸோ இந்த வீடியோஸை நான் அப்ப போடுற ஐடியா, ஆனா இப்ப இந்த ஃபீட்பேக்ஸ் போட்டுட்டு இருக்கேனே, அதனால கூட பேர் இப்ப வந்து பேசுறாங்க. என்ன சார் ஒரு சின்ன ஒரு எஸ் வேணும் சார், ஒரு சி வேணும் சார், ஏதாச்சும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. நான் இப்போ இறங்கி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஏன்னா எனக்கு காசு தேவைன்னு சொல்லி யோசிச்சா ஓகே ஹெல்ப் பண்ற காசு அனுப்பு, உன்னோட லைஃப் முக்கியம்டா. உன்னோட மெட்ஸில் குறைஞ்சது சி வேணும்டா உன்னோட லைஃப்ல நீ அடுத்த ஒரு கட்டத்துக்கு போறதுக்கு. அந்த சி சிம்பிளா எடுக்கலாம். இலகுவான கணிதம் என்பது கடினம் அல்ல, அது ஒரு இலகுத்தன்மையானது. அதை படிப்பிக்கிற மாதிரி படிப்பிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் பலரோட ரிசல்ட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ். அந்த நம்பிக்கையோட அவங்களோட ஃபீட்பேக்கோட அந்த என்ன சொல்ல அவங்களோட அன்போட உங்களோட வச்சுக்கு நான் வரேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட கிளாஸஸ் ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து உங்களோட ரெக்கார்டு அந்த வரும். நீங்க எப்போ வேணாலும் எங்களோட கிளாஸை ஜாயின் ஆகலாம். இப்போ நீங்க ஏப்ரல் தாண்டி சார், அப்போ மேல
நீ எப்போ வேணுமானாலும் இப்போ நீ ஒக்கஸ்டில் இந்த வீடியோ பார்க்குறா சரியா, அப்போ நீ என்கிட்ட வந்து என்ன செய்யலாம், பேசலாம். பேசி சார் இப்போ என்ன நெக்ஸ்ட் லெவல் இந்த லெவல் இருக்கு, நான் என்ன சார் செய்யறேன் என்ற தனிப்படை முறையில் பேசினதுக்கு அப்புறமா உனக்கும் என்னென்ன மாதிரி படிப்பிக்கணும்னு சொல்லி நான் இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு மைண்ட் படும். இவன் ரிசல்ட்ஸ் அப் பண்ணுறேன்னா இவனுக்கு எப்படி படிப்பிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கும் வீடியோ கிளாஸஸ் வரும். விளங்குதா? ஸோ ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு நாலேஜில் இருப்பான், ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பான். அவனுக்கு தனிப்பட்ட முறையில் இறங்கி படிப்பிக்கிறது நான். மத்தாக்கள் நான் குறை சொல்லையுமே, மத்தாக்கள் அப்படின்னா கதைக்கு நான் மத்தாக்களை பற்றி பேசவே மாட்டேன். இறைவன் எனக்கு தந்த அறிவு அல்ஹம்துலில்லாஹ், அதை வச்சு நான் நியாயமே செஞ்சு ஓட்டிக்கிறேன். அதனால எனக்கு இந்த லெவல் வந்திருக்குது. ஸோ இனிமேலும் அதே மாதிரி நான் செய்வேன். ஒவ்வொரு ஆக்களும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி எப்படி மார்க்ஸ் அப் பண்ண வேணுமோ அப்படி நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இன்ஷால்லா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு, கொடுத்து கண்டாயம் ஜாயின் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. ஃபியாமானிலா. ஸோ நம்மளோட லைஃப் முக்கியம். ஸோ அதுக்கு ரிசல்ட்ஸ் முக்கியம். ஸோ மெடிசின் செல்வது லைஃபுக்கு முக்கியமான ஒரு பாடம். அதை உணர்ந்தவன் செல்றேன். ஸோ விரும்பினா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஃபியாமானிலா. ஃப்ரெண்ட்ஸை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க.